உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆஹா, என்ன ஆச்சரியம்! இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னவோ முதல் முறையா இப்பதான் ஒரு ரெசார்ட்டுக்கு வர மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, மகாபலேஸ்வர்ல இருக்கிற ரெசார்ட்டுக்கு முதல் தடவை தான் வந்திருக்கேன். அத முன்னாடியே சரி, சொன்னேனே. இப்ப நீ முதல் முறையா வர்றத ஏன் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ற? நீ ஏன் கூட வந்திருக்க அத மனசுல வச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியும்ல? ரிஷி ஓபெராய். ஓபராய் ஷெரட்டனுடைய முதல் ஆளு. என் கூட நிக்கும் போது நீ இப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தா ஆச்சரியம்னா என்ன பாக்குறவங்கள என்ன யோசிப்பாங்க? என்ன இது வம்பா இருக்கு? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அதையே நான் சொல்லக்கூடாது? நீ சொல்லு, ஆனா இப்படி கத்திலாம் சொல்லிட்டு இருக்காத. இப்பதானே உள்ள வந்திருக்கோம், இன்னும் போக போக உள்ள நிறைய விஷயம் இருக்கும். சோ இப்ப நான் எப்படி நடந்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் ஒரு வேலை பிடிச்சிருந்தா, உனக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அத வெறும் பாரு. கொஞ்சம் அடக்கத்தோட டீசென்ட்டா எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணு. அதோட எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நீ எல்லாத்தையும் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப நார்மலா இருக்கவே விரும்பல. அதோட என்னோட எக்ஸைட்மெண்ட்டை நீ கண்ட்ரோல்ல வைக்காத. இப்படிதான் நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாழ்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்போ நீ அந்த பூவை பாரு, அந்த பூவை கவனிய, அத நீ உணர ஆரம்பி. வாழ்க்கையில நீ இதை விட ஒரு அழகான பூவை பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. அப்போ உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, அத நீ அனுபவிக்க பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதனால எல்லாரும் இப்படிதான் சந்தோஷப்படுவாங்க. எப்பவும் சந்தோஷப்படுறதுக்கு இதுதான் நல்ல வழி. இதுக்கு பேர் நம்மளே ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். நீ சந்தோஷப்படுற விதம் ரொம்ப மோசமாவும் போரிங்காவும் இருக்கு. இதெல்லாம் என்னது? எல்லாமே ரொம்ப நார்மலா தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணு, நல்லா கவனி, அப்சர்வ் பண்ணு. இதெல்லாம் யாரு செய்வாங்க? பயங்கர போரிங். இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. ஏதோ பாடம் மாதிரி இருக்கு. பாடமா? என்ன பாடம்? ஹலோ, இது ஒண்ணு போரிங்காவும் இல்ல மோசமாவும் இல்ல. பெருசா லெக்சர் கொடுக்கறா. ரிஷி ஓபராய், சமாளி. அப்ப இதான் அந்த பூவா? இத நான் டெய்லியும் பார்த்திருக்கேன். இதுல நான் அப்படி என்ன புதுசா ஃபீல் பண்ண போறேன்? என்னமோ இந்த பூவை லைஃப்ல பார்க்காத மாதிரி. சரி, என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கறேன். அழகான ஸ்மைல் இது. நீயா? நீ என்ன பார்க்க வந்தியா இல்லனா ரிசார்ட்ட பார்க்க வந்தியா? எங்க பாரு, நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. ஏன்? ஏன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசும்போது அது என்ன ரொம்ப பாதிக்குது லட்சுமி. Don't smile. Hello, Mr. Oberoi. Hi. Thank you for coming. Thank you. மேம், வேண்டாம். சாஃப்ட் ட்ரிங்க் தான் மேம். ஸ்குவிஷ், சர்பத். சர்பத்தா? ஆமாம். Thank you. தேங்க்யூ சார். இது ரொம்ப நல்லா இருக்கே. Thank you. வெல்கம். Mohit, ma'am को sir का वो room काटे and take the luggage. Please come, sir. Ma'am. Thank you. See you. Hey, wait. Hey, நில்லு. நில்லு. என்னோட பேக். ஏய், என்னோட பேக். Oh my god. சரியான பேக் ஒன்று சிக்கியிருக்கு. எடுத்துட்டு போ. பேக்க தானே எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போ. ஆனா என் தலையெழுத்து என்கிட்ட தானே இருக்கும். ஏன்னா என் தலையெழுத்து உள்ள இருக்கு. ரிஷி, அவனை நான் கூட்டிட்டு தான் போவேன். இதெல்லாம் என்னது? இதையெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண சொல்லல. நீ என்ன தப்பா பார்க்காத. என்ன
எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ண சொல்லல. ஆமா மேம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஹோட்டல் சைடுல இருந்து காம்ப்ளிமெண்ட். அது மட்டும் இல்ல மேம், இது எங்க ஹோட்டலோட பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ரூம். அது மட்டும் இல்ல, ஷாம்பைனும் அப்புறம் ஸ்ட்ராபெரியும் காம்ப்ளிமெண்டரி. கல்யாணம் ஆன புது தம்பதிகளுக்காக. ஃபார் நியூ வேர்ட்ஸ். மேம், சார், வியூவை பாருங்களேன். பியூட்டிஃபுல் வேல்யூ வியூ, வெரி ரொமான்டிக். ஆக்சுவலி ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அவங்க பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஒரே லவ் தான். அவங்க எப்ப இந்த ரெசார்ட்டுக்கு வந்தாலும் இந்த ரூமை தான் அவங்க கேட்பாங்க. நீங்களும் ஓ, ஒன் செகண்ட். நான் பிரசிடென்சி ரூமை தான் புக் பண்ணிருந்தேன். அண்ட் ஐம் ஷூர் அது இந்த ரூம் இல்ல. ரிஷி, சார், என்னாச்சு சார்? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? சார், நீங்க இந்த ரெசார்ட்டோட இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு ஹனிமூன் ஸ்வீட் ஏன் கொடுத்தீங்க? நோ சார், நாங்க உங்களுக்காக பிரசிடென்ஷியல் சூட்டை தான் அரேஞ்ச் பண்ணோம் சார். ஆனா இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு நீங்க தான் ஃபோன் பண்ணி வைஃப் கூட வரேன்னு சொன்னீங்க சார். சோ சார், நீங்க தான் சார் சொன்னீங்க அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி. சரி, ஓகே, இப்போ அதுக்கு என்ன? சோ சார், நீங்க பிரசிடென்ஷியல் சூட்டை கேன்சல் பண்ண போறீங்கன்னு நினைச்சோம். நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அப்ப உங்களுக்கு ஹனிமூன் சூட் தான் நல்லா இருக்கும். யா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஹனிமூன் ஸ்வீட்ல தான் இருக்கணும். வாங்க சார். என்ன மேடம், என்ன பண்றீங்க? என்ன என்னது? பேக்க ஓபன் பண்றேன். நீ இருக்கிய என்ன? எதுக்கு நீ இப்ப பேக் ஓபன் பண்ற? ஏன், அதுல என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ இப்படி எல்லாம் போல்டா பேசுற? இப்படி போல்டா? எனக்கு புரியலையே. நீ என் கூட இந்த பெட்ல தூங்க போறியா? ஆ, ஏன்? இப்படிதான் கேப்பியா? இப்ப நீ பெட்டையா ஆக்குபை பண்ண போறியா? இப்ப நான் ஜஸ்ட் அலமாரியில துணி அடுக்கி வைக்கிறேன். வாவ், வெரி குட். இப்ப நீ இங்க தங்க போறியா இல்ல நான் தங்கணுமான்னு சொல்லு, இல்ல நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ரூம். சரி, டிராக்டர் கதைய சொன்னா நீ யோசிக்கிறேன்னு இப்பதானே என்கிட்ட சொன்ன. அதனால டயர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்து நீ அநியாயம் பண்ற. நீ சொன்ன அந்த கதை இருக்கே, அது ஒண்ணும் கதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்ன கல்லால அடிச்ச மாதிரி இருந்தது. கல்லால் அடிச்சனா? ஆ, சரி, ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன மிரட்டுறியா? நீ எப்படி வேணாலும் சொல்லிக்க. நீ அடம் பிடிச்சா நான் உன்னை விட அதிகமா அடம் பிடிப்பேன். உன்னை இங்க இருந்து forget it. நானே ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்க இருந்து நீ போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நியாயமா சொல்லிட்டு போ. ஒண்ணா? என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. நீ ஒண்ணே ஒண்ணு சொல்லு, அது போதும். நான் தான் இருக்கவே விரும்பலையா? அப்புறம் எதுக்கு சொல்லணும்? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னோட இஷ்டம். அப்படின்னா உன்கிட்ட காரணமே இல்ல. இதுல மிகப்பெரிய காரணமே நீ இங்க இருக்கல. நான் எதுக்காக அங்க போறேன்னா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.